ஜார்ஜியா திபிலிசியில் எங்களுக்கு இது கடைசி நாளுங்க. அதனால் சாயந்தரமாக ஒரு 5 மணிக்கு மேலே இந்த பக்கத்துலேயே இருந்த ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகலான்ட்டு கிளம்பினோம். அதோட பேர் த ஹோலி ட்ரினிட்டி சர்ச். நாங்கள் இருந்த இடத்துலேருந்து இந்த சர்ச்சுக்கு நுழையிற இடம் ஒரு பின்பக்க வழி, ஏன்னா ஈஸியாக நடக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் நுழைஞ்ச உடனே பாருங்கள், அவ்வளவு இம்ப்ரெசிவான ஒரு சைட்டுங்க. தூரத்தில் அதோட அந்த பில்டிங் பக்கத்துலேயே இந்த ஆலிவ் மரங்கள், மெதுவாக நடந்து மேலே ஏற ஏற கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே நடக்க வேண்டி இருந்ததுங்க அதோட என்ட்ரன்ஸுக்கு போகிறதுக்கே. அப்போ பாருங்கள், இது எவ்வளோ பெரிய சர்ச்சுன்னு உங்களுக்கு தெரியும். மெதுவாக கிட்டக்க உள்ளே நுழையும் போதே அதை சுற்றி இருக்கிற அதோட அந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் இருந்ததுங்க. அமைதினா அப்படி ஒரு அமைதிங்க. வெளியிலவே இவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்கே, உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாக உள்ளே நுழைஞ்சவங்க கொஞ்சம் கூட ஏமாறவே இல்லைங்க. இந்த சர்ச்சை பற்றி ஒரு சின்ன ட்ரிவியா. இது 1995 தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் ரொம்ப புராதனமான சர்ச்சுன்னு சொல்ல முடியாது. நிறைய மாடர்ன் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே பார்க்க முடிஞ்சதுங்க. 2005 தான் முடித்து இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சுமார் 8 மாடி கட்டடங்கள் அளவு உயரமான டோமா, ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆன இன்டீரியர்ஸுங்க, ஆர்ச்சஸ், மாடர்ன் டெக்னாலஜி எல்லாம் சேர்ந்து ரொம்ப அழகாகவே இருந்ததுங்க. நாங்கள் போயிருந்தது சுமார் ஒரு 6 மணி இருக்கும். அதனால் எல்லோரும் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரேயர் பண்ண. நாங்களும் மெதுவாக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த சர்ச்சை சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். ஒரு சின்ன ட்ரெஸ் கோடு இருந்தது. எல்லோரும் அந்த பெர்முடா ஷார்ட்ஸ் மாதிரிலாம் போட்டுன்னு வரத்துக்கு அனுமதி இல்லை. ஜார்ஜியாவில் எல்லார் சர்ச்சிலையுமே நான் இதை பார்த்தேங்க. ஒரு மாதிரி மாடஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. நாங்கள் அந்த சர்ச்சுக்குள்ளே இருந்த அந்த நேரம் ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்ததுங்க. அப்படியே மெதுவாக வெளியே வந்து பார்த்தபோது, அப்பா எவ்வளோ பெரிய ஏரியான்னு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்ததுங்க. தூரத்தில் அங்கேருந்து பார்த்தா அந்த நாரிகாலா ஃபோர்ட்டு, மதர் ஆஃப் ஜார்ஜியா எல்லாமே தெரிஞ்சுதுங்க. கொஞ்சம் ஷார்ப் ஐசைட் இருந்தால் அந்த ரோப் கார் போகிறத கூட நம்மளால் பார்க்க முடிஞ்சுதுங்க. ஆனால் நாங்கள் இங்கே வந்தது ஒரு பின்பக்க என்ட்ரன்ஸ் வழியாக. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் அந்த முன்பக்க என்ட்ரன்ஸுங்க. வெரி இம்ப்ரெசிவ் அகெயின். இது நேராக உங்களை அந்த ஜார்ஜியாவோட மெயின் ரோடுக்கு கொண்டு போய் விட்டுடுதுங்க. அவலபாரி. இந்த இடத்துல அமர்ந்து இந்த நிம்மதியை அனுபவித்தது ஜார்ஜியா விசிட்லேயே எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நாள்.